இது உண்மையா? அதான் பேச முடியாம வாயடிச்சு நிக்கிறாங்க பாருப்பா. இப்ப இதுக்கு நீதான்ப்பா நியாயத்தை சொல்லணும். நான் சொல்றதுக்கு என்னடா இருக்கு? குற்றவாளியா நிக்கிறது இவ. இதுல தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீயும் மீனாவும் தான். மீனா பாவம்பா. அவ அம்மா மேல தப்பும் சொல்ல மாட்டா, தீர்ப்பும் சொல்ல மாட்டா. நானே சொல்றேன், அம்மா பண்ண வேலைக்கு மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கரெக்ட். அவங்க மீனாவை தப்பே பண்ணாம ப்ளேம் பண்ணிருக்காங்க. அப்ப சாரி கேட்டுதானே ஆகணும். ஏன்னா ஏன் காலம் மிதிக்கிற? நான் உண்மையா தானே சொன்னேன். மீனாக்கும் எனக்கும் சண்டை தான். ஆனா இந்த விஷயத்துல இதான கரெக்டான ஜட்மெண்ட். ஆண்டி நீங்க சாரி கேட்கணும். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? முதல்ல தப்பு பண்ணது யாரு? இவ தம்பி தானே. என்கிட்ட அவன் தானே திருடுனா. அதுக்கு யாருக்கும் தெரியாம பணத்தையும் வாங்கிட்டு மீனா மேல பழியும் போடுவியா? நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். என வருஷம் கூட வாழ்ந்ததுக்கு பைத்தியம் பிடிக்காம இருக்க, அதுவே பெரிய விஷயம். இத பாருங்க, நான் அந்த கேஸ வாபஸ் வாங்காம இருந்திருந்தா இவ தம்பி ஜெயிலுக்கு போயிருப்பான். இவங்க எல்லாரும் பயந்தா மாதிரி அவன் படிப்பு வாழ்க்கை எல்லாமே போயிருக்கும். அதெல்லாம் நடக்காம நான் காப்பாத்திருக்கேன். எப்படியும் கோர்ட்டுக்கு போயிருந்தா தண்டனையும் கிடைச்சு ஃபைனும் போட்டிருப்பாங்கல்ல. அவளுக்கு நான் போட்ட ஃபைன் தான் இது. பாத்தியாப்பா, அம்மா இப்ப ஜட்ஜி வேலையை சேர்த்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயா, பண்ணிட்டு நியாயப்படுத்தாத. அது அதை விட பெரிய தப்பு. வேண்டாம் அத்தை, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். இவருக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் வீட்டுக்கு வந்து கூட சொல்லி இருக்க மாட்டேன். என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? ஏதோ எனக்கு நல்லது பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்க. அம்மாவை பத்தி நமக்கு நல்லா தெரியும். கண்டிப்பா மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. ஆனா நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், இனிமே மீனாவையோ மீனா குடும்பத்தையோ திருட்டு குடும்பம்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா சொல்லி பாருங்க, அப்ப தெரியும்.